Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, இறப்பு தீட்டு. ஒருவர் இறந்தவுடன் ஒரு உடம்பு விட்டு உயிர் பிரியுது அப்படின்னா அந்த உயிருக்கு உடனே நம்ம என்ன செய்யணும்? கர்மா எப்படி செய்யணும்? ஒருத்தர் இறந்துட்டாருன்னா உடனடியாக அவங்களுக்கு அடுத்தடுத்த மணிக்கு என்ன செய்கிறோம்? உடனே அந்த உடம்புக்கு மட்டும். இப்போது ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த உடம்பு இருக்குது, நல்லா பேசிட்டு அசைஞ்சிட்டு இருக்குது, திடீர்னு உயிர் போயிடுத்துனா உடம்பு அசையாமல் என்னவாங்க, பிணமாக மாறிடுது, சவமாக மாறிடுது, சிவம் சவமாக மாறிடுது. அப்போ என்ன பண்ணுறோம்? உடனே எல்லாருமா சேர்ந்து அதை உடம்புக்கு நல்லா ஜம்முன்னு அதை குளிப்பாட்டி புத்தாடைகள் உடுத்தி நல்லா அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாம் வச்சு அவங்கவுங்க குல வழக்கப்படி நல்லா பூ டெக்கரேஷன் செய்து எல்லாம் எதுக்கு? அந்த பூரா உடம்புக்கு தான் பண்ணுறோம் இல்லையா? சரீரத்துக்கு உடனடியாக நீங்கள் சாந்தி பண்ணிடுறோம். சரீரத்துக்கு இமீடியட்டாக நம்ம அங்கே சாந்தி பண்ணிடுறோம். ஆனால் இந்த உடம்பை விட்டு உயிர் வெளியில் போனதால் தானே உடம்பு வீணாக போச்சு. அப்போ எது பெருசு? உயிர் தான் பெருசு. உயிர் உள்ளே இருந்திருக்குமே, ஆனால் உடம்பு இன்னும் கூட வாழ்நாள் அதிகரிச்சிருக்கும் இல்லையா? அப்போ உடம்பு முக்கியமாக உயிர் முக்கியமானா உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு வேல்யூ. அப்போது உயிரை சுமந்த காரணத்தினால், இத்தனை நாளாக இந்த உயிரை சுமந்த காரணத்தினால் அந்த உடம்புக்கு, அந்த சரீரத்துக்கு இமீடியட்டாக அவ்வளோ சவரட்சணைகள், அவ்வளோ வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்க குல வழக்கப்படி ரொம்ப பெருமையாக வான வேடிக்கையெல்லாம் வச்சு அவங்கவுங்க குல வழக்கப்படி என்னென்ன உண்டோ அதெல்லாம் செஞ்சிடுறீங்க. வெறும் உயிரை சுமந்த உடம்புக்கே அவ்வளோ தூரம் வழிபாடுகள்னால் அந்த ஜீவன்னு சொல்லக்கூடிய உயிருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? புரியுதா? அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்கா இமீடியட்டாக முதல் நாள், இரண்டாம் நாள் செய்ய வேண்டிய தகன சமாச்சாரங்கள், தகனமோ அல்லது நீங்கள் அதை அவங்க அடக்கமோ, உங்களுக்கு என்ன பழக்கம் உண்டோ, மறுநாள் தாக சாந்தி, அதான் பால் ஊற்றுறதுன்னு அர்த்தம். சாதாரணமாக வெயிலே நமக்கு ஆக மாட்டேங்கிறது, ஏசியில் உட்காந்துக்கிறோம், ஒரு சின்ன நெருப்பு சுடுமையானால் உடம்புக்கு ஒத்துக்கல, உடனே கொப்பளம் வந்துடுது. இந்த உடம்பையே சல்லடைய சாம்பலாக்கி எரிக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ தாகம் இருக்கும், யோசிச்சு பாருங்கள். பெரிய நெருப்பை கொண்டு ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாக ஆக்கிடுறாங்கன்னா அப்போ தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதனால் தாக சாந்தி. அதுக்கு தான் மறுநாள் இளநீரெலாம் வச்சு பால்லாம், அந்த எலும்புக்கு பால்லாம் விட்டு அது வழிபாடுகள் செஞ்சாங்க. இன்றைக்கெல்லாம் மின்மயானமாக போச்சு, அதனால் அப்போயும் அந்த உடன்பால் செஞ்சிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டும் செஞ்சாச்சு அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். முதல் 2 நாட்கள் உயிரை சுமந்த உடம்புக்கு எல்லா சவரட்சணையும் செஞ்சிடுறீங்க, எல்லா உபச்சாரங்களும் அந்த உடம்புக்கு பண்ணிடுறீங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய உயிர் இருக்கே, ஜீவன் இருக்கே, அதுக்கு தான் உங்கள் ஆயுள் முழுவதும், உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த உயிரற்ற அந்த ஜீவன், அதுக்குத்தான் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என்ன பண்ணணுங்க? சவரட்சணை செய்யணும், வழிபாடு, கர்மா, தர்ப்பணம், பிண்டம் எல்லாம் அதுக்கு தான் பண்ணணும். அந்த ஜீவனுக்கு, அந்த உயிருக்கு தான் நீங்கள் பண்ணணும். அப்போ உடம்பை விட்டு ஒரு உயிர் பிரிஞ்சுது அப்படின்னாக்கா அதுலேருந்து 10 நாள் இரவு வரை, 10ஆம் நாள் வரையிலும் அந்த துக்கம் அனுஷ்டிக்கணும். 11 ராத்திரியிலிருந்து 16ஆவது ராத்திரி வரை, அந்த இன்னைக்குள்ள 11ஆம் நாள்லேருந்து 16ஆம் நாளுக்குள்ள ஏதேனும் ஒரு நாள் நடப்பு, மறுநாள் காரியம் வச்சுக்கணும். இதில் நிறைய மாற்றங்கள் உண்டு. அல்லது அவங்க பிராமின்ஸாக இருப்பாங்களே ஆனால் 10லேருந்து ஆரம்பித்து 14ஆம் நாள் வரலும் பண்ணுவாங்க. ஒரு நாடாராக இருக்காங்கன்னா உடன்பால் பண்ணி 3ஆவது நாளே காரியம் பண்ணுவாங்க. தேவர்களும் அப்படி தான். மற்ற எல்லா சமுதாயத்தினருக்கும்
16வது நாள் தான் காரியம் செய்யணும். நான் ஒண்ணே ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஊருக்கு வந்துட்டேன். ஃப்ளைட் டிக்கெட் இல்ல. அர்ஜென்ட் போணும். உங்க இஷ்டத்துக்கு தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க. சார் அந்த உயிர் கரையேறினா தான் உங்க குடும்பம் முன்னுக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்று வரை பார்த்து பேச முடிந்தவர்கள் இன்னைக்கு பார்த்து பேச முடியல. அவ்வளோதான் விஷயம். நேற்று சொரூபமா இருந்தவங்க இன்னைக்கு அரூபமா இருக்காங்க. ஆனா இருக்காங்க என்பது உண்மை. உங்க கண்ணுக்கு தெரியலன்ன உடனே உங்க இஷ்டத்துக்கு நீங்க தப்பு பண்ணக்கூடாது, ஆடக்கூடாது. உங்க அப்பா இருந்தா சும்மா இருப்பாரா? டேய் இப்படி பண்ணான்னு அடிக்க மாட்டாரு உங்கள? அப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கர்மா ஒழுங்கா செய்யணும். 16வது நாள் தான் காரியம் பண்ணணும். இல்ல ஒரு 3 நாள் முன்ன பின்ன செய்யணும். ஏங்க நாங்க இங்கிருந்து எங்கெல்லாம் போறோம்? ஹைட்ராபாட் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போய் செஞ்சுட்டு வரோம். ஹைட்ராபாட்டு, பெங்களூரு, திருப்பூர், கோவை மாவட்டங்கள், எத்தனை அன்பர்கள் பக்த குடிகள் நம்ம போட்டு 2 நாள் அங்கே ரூம் போட்டு தங்கியிருந்து கிட்ட இருந்து செஞ்சு கொடுத்துட்டு வரோம். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அற்புதமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வரோம். கிரேகிய முறையில் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணணும். அவங்க சுபஸ்ரீகரணம் பண்ணணும். காரியம்னா அது முறையாக இருக்குது. அப்போ தான் அந்த உயிர் கரையேறும். நீங்கள் இத்தனை நாள் பெற்று வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடைசி கர்மா. அதை ஒழுங்காக செஞ்சால் தான் பணங்காசு இருந்த புண்ணியம் இல்லை, காசு பணம் சேர்த்து வச்சு புண்ணியம் இல்லை. ஒழுங்காக அவங்க கரையேறணும். இந்த காரியம் எதுக்காகனா அவங்க பிதுர்லோகம் சென்று அடைவதற்கான வழி. அப்புறம் வருஷம் திரும்பும்போது தான் அவங்க பிதுர்லோகம் உள்ளே போவாங்க. அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் அவங்கள அது காப்பாற்றும். அப்போது ஒரு உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சுதுனாக்கா 10 நாள் ராத்திரி கழித்து 11வது நாள் முதல் 16வது நாள் வரை 5 நாட்கள் 6 நாட்கள் மிக முக்கியம். 16வது நாள் தான் காரியம் பண்ணணும். காரியம் இப்படித்தான் செய்யணும். ஒரு குல வழக்கம் உண்டு. அந்த குல வழக்கத்தின்படி அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்றமும் நீங்கள் வச்சுக்க கூடாது. அதோடு மட்டுமில்லாமல் நடப்பு ஒரு நாள் இருக்கணும், மறுநாள் காரியம் இருக்கணும். அதில் நிறைய வழிபாட்டு முறைகள் உண்டு. சில பேர் அந்த மாங்கல்யம் வாங்குறதெல்லாம் பொம்மை செஞ்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க, ஒரு பிண்டம் பிடிச்சி வீட்டுக்கு அனுப்புவாங்க. நிறைய வழிமுறைகள்லாம் அதில் உண்டு. சில சமுதாயத்தினர் வீட்டில் வாசலில் வச்சு பண்ணுவாங்க. குளத்துக்கு போவாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு குளத்துக்கு போவாங்க. சில அன்பர்கள் வெளியில் குளத்தில் வச்சு தான் பண்ணணும்னு இருக்குது. அப்போது இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதுனாக்கா 16 நாட்கள் முதல் 10 நாள் ராத்திரி வரலும் சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். 10ஆம் நாள் ராத்திரியிலிருந்து அந்த ஒரு பெருவிரல் அளவுக்கு ஒரு உடம்பு ஜீவன், பெருவிரல் அளவுக்கு ஒரு தீப்பிழம்பு மாதிரி ஒரு ஒளி கிடைக்கும். அதிலிருந்து 16 நாள் வரலும் ஒவ்வொரு அங்கமாக வளர்ந்துக்கிட்டே போகும். அப்புறம் அது ஒரு அரூபமாக இருந்து ஒரு சொரூபமாக மாறிடும். இதுதான் அந்த பிதுர்லோகம் போய் அடையணும். வருஷம் திரும்பும் வரை நமக்கு ஒரு வருஷம் என்பது அவங்களுக்கு ஒரு நாள். 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அப்போ நீங்கள் காரியம் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் அல்லது யார் இறந்தாங்களோ அவங்க நல்ல முறையில் பிதுர்லோகம் போய் சேருவாங்க. தலதேவசம் முக்கியம். அதோடு மட்டுமல்ல, இதிலே துர்மரணங்கள் இருக்குது, ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குது, திடீர் மரணங்கள் இருக்குது, நிராசையில் போகிறது இருக்குது, நிறைய துன்பப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, கொலையாகிறது இருக்குது, வெட்டி கொலை பண்ணுறாங்களே, அதெல்லாம் இதில் கொண்டு போய் சேர்க்கறது. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? சூசைட் பண்ணிக்கிறாங்களே. அப்போது இயற்கையாக நடக்கக்கூடிய மரணங்களை விட செயற்கையாக நடந்த மரணங்களுக்கு பாபத்துவம் அதிகம். அவங்களுக்கு தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக செய்யணும். அப்படி ஏதேனும் அதில் அலட்சியமாக இருப்பீர்களேயானால் நிச்சயமாக அந்த குடும்பம் முன்னுக்கு வர்றது ரொம்ப சிரமப்படுவீங்க. கடுமையாக உழைப்பீங்க, வேலை செய்வீங்க, ஆனால் முன்னேற்றமே இருக்காது. காரணம் காரியம் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க, கரையேற்றிருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் எங்கே போனாலும் பிதுர்கர்மா, உடனே அப்புறம் ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்கிறது புண்ணியம் இல்லை. அப்போ இந்த 16வது நாள் காரியம், சாமி எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க, வழிகாட்டுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஐயர்கிட்ட கொடுத்து வழிகாட்டிப்படி அற்புதமான முறையில் அந்த காரியத்தை செய்து அவங்கள பிதுர்லோகம் 1 வருஷமாகும் அவங்க போய் சேர்றதுக்கு. அதனால தான் இங்கே நமக்கு 1 வருஷம் தீட்டு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 1 வருஷ தீட்டு அவங்களுக்கு 1 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வருஷம் திரும்பி
அந்த தலதேவசம் கொடுத்து அவங்கள பிதர்லோகம் அனுப்பினா தான் அவங்க கரையேறியதாக அர்த்தம். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த 16வது நாள் காரியம் மிக முக்கியம். அதில் சந்தேகம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.